விஜயின் திட்டம் ஸ்ட்ராட்டஜின்றப்ப விமர்சன தாக்குதல் வந்துருச்சு. அவரு பிரமாண பத்திரத்துல என்ன சொல்லியிருக்காரு? நீங்க வேற யாரையா கணக்காட்டீங்கன்னா நான் திருப்பி சொல்றேன், அவங்க இவங்கன்னு போனீங்கன்னா அவங்களுக்கு மாற்றம் இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டு விமர்சனம், அது ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ரவீந்திரன் துரைசாமி செந்தில் ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அப்சர்வரா இருப்பாங்க அப்படின்னாரு. ஆள் இல்ல, இருக்கிறவங்களை போட்டு தான் ஆகணும். மாற்று கட்சின்னா அமைப்பு பலம் இல்லை, அதனாலதான் 100+ அப்படின்னு பெரிய வியூகங்கள்லாம் இல்லாம இருக்கிறத வச்சுக்கிட்டு ஏதோ செஞ்சிருக்காங்கன்றது அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இல்ல, அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா நம்ம ஒன்றும் அதுக்கு பதில்லாம் சொல்ல முடியாது. அதை தவிர்த்துறீங்களா? இல்ல, ஏன்னா நான் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய கருத்துக்களை நான் மதிக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் அவர் அடிக்கடி சொல்லுவாரு, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவன், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவன், சீட் கன்வென்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனால் உங்களுக்கு இபிஎஸ் நீங்க ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டீங்க. ஆனால் இபிஎஸ் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டார் இல்லையா? அலையன்ஸ் இந்த சிக்கல் எல்லாம் எதுவுமே இல்லாம நீங்க சீட் கன்வர்ஷன் இல்லாத லீடர் அப்படின்னு பலமுறை பேசி இருக்காரு. அது உண்மைதானே? அதனால ஏதோ ஒரு இடத்துல அவரு போனாங்க. இல்ல சார், சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல சில விஷயங்களை அவர் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அந்த கட்சிக்கு எப்படி அவர் கட்சியோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்து சில நடவடிக்கைகளை அவங்க எடுக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கும் போது அவங்களுக்கு அந்த கட்சிக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பார்த்து தான் ஒரு விஷயத்த அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இப்போ தாவேக்காவுக்கு கேண்டிடேட்டே போட முடியாது, வண்டி எடுத்துட்டு ஊர் ஊரா போய் ஆள் பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப மட்டம் தட்டி பேசுறது அப்படின்றது ஏற்புடையதல்ல. ஏன்னா அதே ஒரு அரசியல் விமர்சகராகவோ ஒரு பத்திரிகையாளராகவும் நாம அதை உட்கார்ந்து அப்படி பேச வேண்டிய அவசியம் நம்ம யாரையுமே குறைச்சு மதிப்பிடல. இல்ல, குறைச்சு மதிப்பிட்டு பேசினதுனாலதான் இன்னைக்கு 234 கேண்டிடேட் போட்டதுக்கு பிறகு இல்ல 234 கேண்டிடேட் போட்டாங்களா, சரி அதுல பாதி பேர் இங்க இருந்து அந்த இடம் ஒரே ஒரு ஷபீர் நான் முடிச்சிடுறேன். இப்ப இந்த இதுல நான் விசாரித்த வரைக்கும் தாவேகாவில இருந்து வந்திருக்கக்கூடிய கேண்டிடேட் 65% கேண்டிடேட்ஸ் விஜய் மக்கள் இயக்கத்தோட விஜயோட நீண்ட காலமாக பயணித்த நபர்களை தான் கேண்டிடேட்டா போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு 71 மாவட்ட செயலாளர்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது அதுல மைனாரிட்டிஸ்க்கு என்ன ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு ஒரு 15 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு 15 தொகுதிகள் அப்படின்ற மாதிரி அறிமுகம் இல்லாத முகமா இருக்கா? இல்ல, நீங்க அறிமுகம் இல்லை அப்படின்றதெல்லாம் பாராட்டத்தக்கது. இல்ல, நீங்க அறிமுகம் இல்ல அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே அறிமுகம் விஜய் தான். அந்த வெளிச்சம், அந்த விஜய் வெளிச்சத்துலதான் இவங்க நிக்கிறாங்க. அந்த கட்சியுடைய யூஎஸ்பியே அதுதான். அதே மாதிரி உங்களுக்கு திமுக அதிமுகவுக்கும் அதானே, நீங்க கேண்டிடேட் யார வேணா போடலாம், ஆனால் உங்களுக்கு யாருடைய வெளிச்சத்துல அவங்க நிக்கிறாங்க? முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அது ஒரு காரணியா இருக்கு ஷபீர். இப்ப அங்க இருக்கிறதுனா, இப்ப ஏவா வேலு இருக்காங்க அப்படின்னா, துரைமுருகன் இருக்காங்க, KN நேரு அவர்கள் இருக்காங்கன்னா, அந்தந்த பகுதிகளில் அவங்க அறியப்பட்ட முகமா இருக்கிறாங்க. எப்படி அவங்க அறியப்பட்ட முகங்களாக 75 ஆண்டு கால வரலாறு இருக்கு அந்த கட்சிக்கு. நீங்க 75 ஆண்டு கால வரலாறு இருக்கிற ஒரு கட்சியோட நீங்க 2 வருஷம் 3 வருஷம் வரலாறு இருக்கிற ஒரு கட்சி வரலாறே இன்னும் எழுதல, அந்த கட்சியை நீங்க கம்பேர் பண்ணி பேசுறது. இந்த களத்துல இந்த களம் எப்படி மாறுது? ஒரு தேர்தல்ல அது போட்டியாக மாறுகிறதா? தேர்தல்ல அவங்களால போட்டி ஏற்படுத்தக்கூடிய அளவுல அவங்க இருக்காங்களா? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்களா அப்படின்னா நிச்சயமாக விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். நீங்க தாக்கத்தை ஏற்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பல கட்டங்கள்ல மாற்றி இருக்கிறார்கள். விஜய்க்காக மாற்றி இருக்கிறார்கள் பல விஷயங்கள். இப்ப நீங்க உதாரணத்துக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்ல அவரை பிராண்டிங் பண்ணது அப்பா அப்படின்னு பிராண்டிங் பண்ணாங்க. எல்லாருமே அப்பா அப்பா அப்படின்னு அவரை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல ஒரு பொதுவான ஒரு நபராக ஒரு பிராண்டிங் அவங்க கொண்டு வந்தாங்க. அப்புறம் விஜயுடைய வருகைக்கு அப்புறம் அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டை அவர் எடுக்கணும், யங்ஸ்டர்ஸ் ரீச் பண்ணணும் உடனே வைப் வித் ஸ்டாலின் ஜென்சி அப்பீலோட கீழே இறங்கி போக வேண்டியதா இருக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் வருது அவங்களுக்குள்ள. நீங்க அதே மாதிரி இன்னைக்கு திமுகவுடைய பட்டியல்ல பாத்தீங்கன்னா, அதிமுக பட்டியல்ல பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு தான் மீண்டும் வாய்ப்புகள் அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கிறது.
நீங்க வேணா புது முகங்கள் அப்படின்னு அவங்க சொல்றது வந்து அவங்களும் கட்சியில வந்து நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் தான் விஜய ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ரீகால் வேல்யூ இருக்கு. ஒரு தொகுதியில அந்த கேண்டிடேட்டுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கு. ஓகே, இப்போ விஜயோட கேண்டிடேட்லாம் புதிய முகங்கள் அப்படின்னும் போது நீங்க வந்து பழைய ஆட்களை நீங்க கேண்டிடேட்டா போடும் போது அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, அதுக்கு ஒரு வாக்கை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை என்பது இருக்கிறது அப்படின்னு. ஸோ அதே அடிப்படையில தான் விஜயும் வந்து தன்னுடைய கேண்டிடேட்டுக்கு என்ன ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு, தொகுதியில அவங்க என்ன வேலை பார்த்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கா, அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி பண்றாங்க, இதுல ஒரு இடம் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் கணித்து தான் அவங்க. இல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா, விஜய் அவர்கள் பெரம்பூர்ல நிக்க போறார் திருச்சி கிழக்குன்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பேசப்பட்டது. ஆனா விஜயகாந்த் வந்து சர்ப்ரைஸா தொகுதி போனார். அது யாருமே எதிர்பார்க்காது. எல்லாம் மதுரையை நினைச்சு எல்லாம் சமூக கணக்கு போட்டப்ப போனார்ல. இவருக்குள்ளேயும் இந்த தன்னை நம்புற ஒருத்தர், தன் வெளிச்சத்தை நம்புற ஒருத்தர் ஏன் திரும்பவும் வாக்கு கணக்குக்குள்ள, வாக்கு வங்கி சோசியல் இன்ஜினியரிங்குள்ள ஏன் இவரும் போறாரு உள்ளுக்கு? ஏன் பெரம்பூர், ஏன் திருச்சி கிழக்கு? நீங்க வந்து விஜயகாந்த் அவர்கள் போனதும் அதே கணக்குகள் தானே. எல்லா தலைவர்களுக்கும் எல்லா கட்சிகளுக்கும் அந்த கணக்கு இருக்கும். இல்ல இவரு பெரிய வெளிச்சம் உடையவர்ல. இல்ல நீங்க பெரிய விஜய் தானே. இல்ல நீங்க பெரிய வெளிச்சம் உடையவர்கள் அப்படின்றதுக்காக நீங்க ஆந்திரால போய் நில்லுங்கன்னு. இல்ல நீங்க நான் அப்படி சொல்ல, நீங்க அப்படி இல்ல. தமிழ்நாட்டோட 234 தொகுதியில எங்க நின்னாலும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கு. இல்ல சார், நீங்க வெற்றி தோல்விக்கான கால்குலேஷன் ஒரு கட்சி பாக்குமா பாக்காதா? கேண்டிடேட் பாக்குமா பாக்காதா? நீங்க இன்னைக்கு திமுகவுல இருக்கக்கூடிய திரு KN நேரு அவர்கள் ஏன் வந்து சென்னையில போட்டியிடல? திரு EPS அவர்கள் ஏன் சென்னையில போட்டியிடல? அதுல என்னன்னா, அவர் வந்து எடப்பாடி அவரோட வெளிச்சத்தை மத்த கேண்டிடேட்டுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்கு தான் வடசென்னையில ஜெயலலிதா போட்டி போட்டாங்க, ஐயா ஸ்டாலின் போட்டி போட்டாரா? வடசென்னையில இருக்கிற தொகுதி ஒரு 10 மாவட்டத்துல ஜெயலலிதா அவர்களுக்கு இல்ல நான் வரேன். வடசென்னையில நிக்கிறது 10 மாவட்டத்துல ஒரு சோசியல் இன்ஜினியரிங் கணக்கே கிடையாது. இல்ல நான் சொல்றேன் அப்படி இருந்தா ஜெயலலிதா அவங்க வடசென்னைக்கு போக கூடாது. இல்லங்க நான் சொல்றேன், தென்சென்னைக்கு வரல. ரெண்டு இடத்துல ஏன் நிக்கிறாங்கன்னா, இப்ப திருச்சி கிழக்கு வந்து தஞ்சாவூர் தொடங்கி மதுரை வரைக்கும் அவர் நிக்கிறதோட முக்கியத்துவம் இருக்குல்ல. இப்போ ஐயா மோடியை நீங்க எடுத்துக்கங்க. இல்ல ஏன் திருச்சி கிழக்கு பெருமாள் மணி? திருச்சி மேற்கா இருக்கலாம், டெல்டாவா இருக்கலாம், அது இருக்கலாம் ஐயா. இல்ல ஐயா அது இருக்கலாம். ஏன் திருச்சி கிழக்கு? ஐயா அதுதான் 35000 முஸ்லிம் இருங்க ஐயா, இருங்க 35000 ஓட்டு முஸ்லிம் ஓட்டு அதிகம். நான் என்ன கேக்குறேன் பெருமாள் மணி, நான் விமர்சனமா வைக்கல, புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். விஜயினுடைய வெளிச்சம் ஒரு சாமானியர்களுக்கும் அவங்கள கை தூக்கி விடும்னா, ஆமாங்க ஐயா, விஜய் எங்க நின்னாலும் அவரை தூக்கி விடணும்ல. ஐயா நாம இப்ப எந்த தொகுதியில அவர் நின்றிருந்தாலும், இப்ப பாளையங்கோட்டையில நின்றிருந்தாலும், கிள்ளியூர்ல நின்றிருந்தாலும், நம்ம எங்க நின்றிருந்தாலும் நம்ம இந்த கேள்வியை கேட்போம். ஏன்னா அவரோட ஆகிருதி எப்படி? இப்போ ஏன் திருச்சி கிழக்கு? ஐயா அதான் நான் சொல்றேன். இப்ப பெரம்பூர் மட்டும் இல்லங்க ஐயா, நீங்க பெரம்பூர் திருச்சி கிழக்கு இல்லாம இப்போ ஒரு கிராமப்புற தொகுதியில போய் நின்றிருந்தாருன்னு வைங்களேன், அப்பவும் நம்ம கேட்போம். அங்க திரைப்பட இல்லங்க ஐயா, அங்க சோசியல் இன்ஜினியரிங் கேட்க ஐயா இல்லங்க ஐயா, அது எப்படின்னு கேளுங்க ஐயா. இங்க பாருங்க, அவர் நான் வெளிப்படையா பேசிடலாம் சார், உடைச்சு பேசலாம். சொல்லுங்க, விஜய் நிக்கிறதுக்கு பின்னாடி சோசியல் இன்ஜினியரிங் கணக்கு இருக்கா இல்லையா? அத சொல்லுங்க ஐயா. அவரோட ஐயா நான் தவறுனே சொல்ல சார். இல்ல ஷபீர், நீங்க ஒரு இடத்தை மிஸ் பண்றீங்க. ஒரு இடம் இல்ல இல்ல ஷபீர், பாயிண்ட் என்னன்னா, இல்ல ஷபீர், நான் உங்கள்ட்ட விளக்கத்துக்காக தான் கேக்குறேன். ஒரு பெருங்கொண்ட தலைவர்கள் வந்து சோசியல் இன்ஜினியரிங் கணக்குக்குள்ள போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவங்களோட செல்வாக்க விரும்புவாங்க. ஜெயலலிதா அவர்களை நீங்க சோசியல் இன்ஜினியரிங் கணக்குக்குள்ள அடக்கவே முடியாது. எம்ஜிஆர் அவர்களை அடக்க முடியாது, கலைஞர் அவர்களை அடக்க முடியாது. நான் அதான் ஷபீர் கேக்குறேன். பல காலகட்டங்கள்ல பல தலைவர்கள் சோசியல் இன்ஜினியரிங்கையும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா, பெருங்கொண்ட தலைவர்கள் அப்படி தான் போட்டியிடுற தொகுதியில இருக்கல சார். அப்படி கணக்கு இல்ல சார். ஸ்ரீரங்கத்துல ஏன் போய் அம்மையார் ஜெயலலிதா நின்னாங்க? நீங்க கணக்கு பாருங்க, ஓட்டு கணக்கு பாருங்க. இல்ல நீங்க அப்படி இல்ல, ஒரு மெசேஜை கன்வே பண்றது இல்ல. நீங்க உங்களுக்கு 2 தொகுதிகள்ல அவர் ஏன் நிக்கிறாரு? உங்களுக்கு சென்னை வந்து ஸ்ரீரங்கத்துல நின்னாங்கன்னா இல்ல சார், நான் ஒரு சொல்லிட்டு வரேன் சார். ஒரு பாயிண்ட் என்னன்னா, வெற்றி கணக்குன்னு புரிஞ்சுக்கிறதா இல்ல தன்னை ரொம்ப செக்யூர்டா நம்ம வின் பண்ணிரணும் கணக்கு? அவங்களுக்கு வசதியான இடத்துல நிக்கிறல தப்பு இல்ல, நான் அதை பெருசா இல்ல. நம்ம யாருமே தப்பு ரைட்டுக்கே போல. இதுல நம்ம யாரு தப்பு ரைட்னு சொல்றது? நான் கேக்குறது பின்னாடி இருக்கிற கணக்க தான் கேக்குறேன். விஜயன் ஐயா அவரோட விஜயன் சார் கொஞ்சம் உடைச்சு பேசணும் ப்ளீஸ் சார். நான் சொல்றேன் சார், கொஞ்சம் உடைச்சு பேசணும். வேணாம் சார், ஓகே. எதுக்கு இவ்வளவு சுத்திட்டு? எல்லாரும் இதே அரங்குல பேசியிருக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். சர்வே எடுக்கப்பட்டுச்சு, திமுக எடுத்துச்சு, அதிமுக எடுத்துச்சு, பாஜக எடுத்துச்சு, தாவேக எடுத்துச்சு.
தாவேகாவின் வாக்கு வங்கி மிக அதிகமாக இருப்பது சென்னையில, சென்னை சிட்டிக்குள்ள. எவ்வளவு இருக்கு? நான் முடிச்சிடுறேன், வரேன். ஏன்னா வாக்கு வங்கி அதெல்லாம் இருக்கு. ஏட்டு சொரக்காங்க, அதெல்லாம் ஏட்டு சொரக்கா. கதைக்கு உதவாது. அது ஏட்டு சொரக்கா. அது கற்பனை, அது கற்பனை, ஏட்டு சொரக்கா. நிரூபண சீமான பண்ணக்கூடிய சதி, நயவஞ்சக நரித்தனம். சென்னையில விஜய்க்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்குன்னு அண்ணன் செந்தில்வேல் ஒத்துக்கொண்டார். நான் ஒத்துக்கிறேன். சார், நான் ஒத்துக்கிறேன். அது ஏட்டு சொரக்கா. அது ஏட்டு சொரக்கா. கதைக்கு உதவாது. அது சீமான் நிரூபித்த சீமானுக்கு எதிராக பண்ணக்கூடிய சதி. பேசி ஒரு நிமிஷம் பேச விடுங்க. அது எலக்ட்ரல் ஓட் அல்ல. பேச விடுங்க. அது எலக்ட்ரல் ஓட் அல்ல. அவர் சொல்லிட்டோம். நான் என்ன அது மே 4ஆம் தேதி தெரியும். விஜய் பெரம்பூர்ல போட்டிடுறாருங்க. ரைட். ஓகே, மாற்று கருத்து இல்லைங்க. திருச்சி கிழக்குக்கு காரணம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்கு அங்கே அதிகம், அதனால அங்க போட்டிடுறாரு. ரைட். அதனால தான் திமுக அங்கே இனிகோ இருதராஜை களமிறக்கி இருக்கிறது. எஸ், சோசியல் இன்ஜினியரிங் சிட்டிங் எம்எல்ஏ கடந்த முறை இறக்கியதுக்கு காரணம், இந்த முறை இறக்கியதுக்கு காரணம் தான். நீங்க ஏன் அங்க போறீங்கிற கேள்விதான். இப்ப நான் என்ன கேட்கறேன், விஜய் விடுங்க, புசி ஆனந்த் ஏன் சென்னையில போட்டிடுறாரு, ஆதவர்ஜனா ஏன் சென்னையில போட்டிடுறாரு? உங்களுடைய டைவர்ட் பண்ணல, உங்களுடைய அத்துணை பெரும் தலைவர்களும் சென்னையை சுத்தி மட்டும் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? கருத்து கணிப்பா. வேற எங்கேயும் உங்களுக்கு ஓட்டு கிடையாது, நீங்க எடுத்த சர்வேலையே. அதாவது அவருடைய ஆளுமை எந்த அளவுக்கு பெரிய ஆளுமைனா, அவர் எந்த தொகுதியில நின்னாலும் அது பேசு பொருளா இருக்கும். ஓகே, ஏங்க திருச்சி கிழக்குல போய் நிக்கிறாரு. ஒருவேளை நான் கேட்கிறேன், அவர் கிறிஸ்தவ வாக்குகளை குறி வச்சு போறாருன்னு வச்சுக்கோ, கிறிஸ்தவ சமூகத்தினுடைய முகமாகவே அறியப்படுகிறவர் ஐயா இனிகோ இருதராஜ். அவரை எதிர்த்து போய் களங்காணுவாரா? சொல்லும் போதே நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ விஜய்னு சொல்லல, ஐயா அப்போ அப்படி ஒரு சொல்றாரு இல்ல, அப்படி ஒரு அங்க பாருங்க, தப்பு இல்ல. நீங்க அவர் இல்ல இவர் யாரு? அப்படி ஒரு தர்க்கத்தை நீங்க வச்சீங்கன்னா கிறிஸ்டியனா ஜோசப் விஜய் யாரு? இல்ல செந்திலன் நான் தொடறேன். இப்ப செந்திலன் ஒன்னு சொல்லிட்டாரு, சென்னையில நல்ல வாக்கு சதவீதம் இருக்கிறதுனால சென்னையில அவங்களோட நீங்க எடுத்த கருத்து கணிப்புலயும் மற்றொரு எடுத்த கருத்து கணிப்புல அதான் வந்திருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு. நன்றிண்ணே. முதல்ல அது இருக்கட்டும். பாருங்க, ஐயாவே டென்ஷன் ஆகிற அளவுக்கு இன்ஜஸ்டிஸ் நடக்குது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். சபீருக்கு நான் பதில் சொல்றேன். எனக்கு பதில் டைம் தரணும். போயிட்டு இருக்கு. நான் அமைதியா இருந்தா டென்ஷன் டிஃபென்ஸ் பண்ண முடியலன்னா கற்பனை ஏட்டு சொரக்கா டென்ஷன் அது ஏட்டு சொரக்கா தான், கற்பனை தான். அது ப்ரூஃப் அல்ல. ப்ரூஃப் பண்ணவன மட்டம் தட்டது பண்ண சரி. ஒரு சதியை நான் மறுக்கிறேன். பிரேக். இல்ல ஒரே ஒரு நிமிஷம். இந்த டிபேட்ல தான் எனக்கு நெருக்கடி என்ன, செந்தில தவிர 3 பேர் எனக்கு நேரம் குறைவா கொடுத்துருக்கீங்க. ஒரு பிரேக் வச்சிட்டு நான் தரேன், கட்டாயம் நான் தரேன். சரி, உங்களுக்கு கற்பனைங்க, ஏட்டு சொரக்காங்க.